வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைக்கு இந்த சேனல் என்னுடைய புது சேனல் உங்களுக்கு வடிவாகவே தெரியும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அரசியல் இல்லாத எந்த ஒரு சேனல் வீடியோ வந்தாலும் அது என்னுடைய செகண்ட் சேனல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா என்கிற என்னுடைய அரசியல் இல்லாத சேனல். ஆகவே இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்றா தயவு செய்து அரசியல் இல்லாத கோசிப் பம்பல்கள் ஃபன்னுகள் பார்க்குறேன்டா தயவு செய்து இந்த மேலே இந்த லொகோவில் இருக்கும், அதாவது நீங்கள் சேனலில் போனீங்கன்றாலே இந்த ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கோ. ஏனென்றால் அரசியல் இல்லாத எல்லா விடயங்களும் இதில் தான் கதைக்க போகிறோம். டாக்டர் சம்பந்தமாக, மருத்துவ சம்பந்தமாக, அல்லது எல்லாம் அரசியல் இல்லாத எல்லாமே சாதாரணமாக ஒரு வைத்தியராக அல்லது சாதாரணமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக இதில் தான் எல்லாமே கதைக்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கு வேறொரு கடும் பொம்பலான வீடியோ மட்டும் கதைக்க போகிறோம். நீங்களும் அதை கேட்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் சங்கீதா தொடர்பான ஒரு சில கதை. நாங்கள் யாழ்ப்பாணீஸ் தானே, ஸோ சில விஷயத்த நேரடியாகவே கதைக்கணும். யாழ்ப்பாணீஸ் என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் சில விஷயத்த கதை இருக்கும். அதாவது யாழ்ப்பாணீஸான எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடுப்பு பார்க்குறேன் என்றால் அது பெரிய விடயம் இல்லை, அது நல்ல விஷயம். முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரன் மனசியாரோட தொடர்பு, முன் வீட்டுக்காரன் மனசியாரோட தொடர்பு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டைலே யாழ்ப்பாணீஸ் எங்களுக்கு மட்டும்தான். அதாவது வெள்ளைக்காரனை பாத்தீங்கன்னா அவன் தண்டபாடுல இருப்பான், டர்கிஸ்காரனை பாத்தீங்கன்னா அவன் தண்டபாடுல இருப்பான். ஆனா நாங்க மட்டும்தான் எங்களோட சந்தோஷம், எங்களுடைய இன்பம், பேரின்பம் எல்லாமே இந்த பக்கத்து வீட்டு என்ன நடக்குறன்றத தேடுறது. இப்ப கனவேருக்கு கோபம் நான் ஒருக்கா யூரோப்ல வந்த நேரம் ஒன்றரை டிக்டாக்ல இருக்கிறார்கள் சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நன்றியை சொல்லுங்கடா உங்களை பெத்து போட்டதுக்கு சொல்லிட்டேன். சோ அதுக்காக எங்களுடைய கனவே குழம்பி அடிச்சவன். என்னோட உண்மையாக எனக்கு நல்லா உதவி செய்து கொண்டதாகவே என்ன டாக்டர் அப்படி சொல்லிட்டீங்க, எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அப்ப பக்கத்து வீட்டுக்கு பிறந்தது எல்லாம். அப்ப நான் சொன்னேன், ஐயோ நான் சொன்னது டிக்டாக்ல இருந்து குளறவனுக்கு நீங்க ஏன் அதை சீரியஸா எடுக்கிறீங்க? இல்ல டாக்டர் நீங்க இப்படி காய்ச்சிருக்க கூடாது. நான் சொன்னேன், நான் இப்ப ஒரு பொதுவா கழுதைன்னு சொன்னா ரோட்ல போறவர் எல்லாருமே என்ன கழுதைன்னு சொல்லிட்டு போய் கேக்குறதா? சோ இதையும் பக்கத்து வீட்டுக்காரன் தொடர்பான கதை தான். என்னுடைய விமர்சனம் சில நேரத்துல உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், பிடிச்சிருக்கா இல்லையான்றதை தயவு செய்து நான் சொல்லுவேன். ஏன் நான் இந்த கதை பக்கத்து வீட்டுக்காரனை தொடங்குறேன்டா, இந்தியா எங்கட அயல் நாடு, பக்கத்து வீட்டு நாடு, சரிதானே? சோ இந்தியா பேர் தான் நாங்க இந்த வீடியோ காய்க்க போறோம், பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தான் காய்க்க போறோம். சோ இந்த வீடியோவில் த்ரிஷா, சங்கீதா, விஜய் சம்பந்தமாக கதைக்க போறோம். என்ன கதைக்க போறோம்டா, ஊத்த கதை கதைக்க போறோம், அலுப்பு கதை கதைக்க போறோம். எனக்கு அது விளங்கல. என்னண்டா, எங்கண்ட வீட்டுல எங்கண்ட மனசி எங்கண்ட மனுஷன் யாரோட கதைக்கிறானோ உங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரன் மனசி யாரோட கதைக்கிறான்றதுல எங்கட யாழ்ப்பாணீஸ் சமூகம் சரியான இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு சமூகம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எங்கட சொந்தக்காரரா இருக்கட்டும், எங்கட மாமா சித்தியா இருக்கட்டும், பிறந்த அண்ணன் தம்பனா இருக்கலாம், கொசிப்பு யாழ்ப்பாணீஸ் என்று கூட எங்களை நாங்க சொல்லலாம். அது நீங்க இல்லைன்னா சொல்லுங்க. எந்த சமூகத்தையாவது wamban.net அல்லது newjafna.com, jvb.net இப்படி எந்த சமூகத்திலேயாவது இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு சமூகத்திலையும் இல்லை. எங்கட யாழ்ப்பாணீஸ் மட்டும்தான், நாங்க மட்டும்தான் ஆகுவண்டா கத்துவோம், அம்மா உமாண்டா குத்துவோம் மாதிரி நாங்கள் மட்டும்தான் இந்த கழுசடைகளான வேலைகளை செய்கிறது. அதாவது நாம நம்மட வேலையை பார்த்துருப்போம். உதாரணம் கொழும்புல வந்தீங்கடா, கொழும்புல ஒரு பிளாட் ஒன்று எடுத்திருக்கிறீங்க அல்லது வீடு ஒன்று இருக்கிறீங்கடா, கொழும்புல இருக்கிறவன் தானும் தண்டபாடு இருப்பான். அவனுக்கு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, யார் வரினம், யார் போயினம், எந்த கதையுமே அவனுக்கு தெரியாது. அவன் தண்டபாடுல இருப்பான். ஆனா ஜாழ்ப்பாணத்துல நீங்க ஒரு மோட்டர் பைக் கொண்டு வேண்டி கொண்டு ஏற்றி விட்டீங்கன்ற எங்க வீட்டை, அது உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க அண்ணன் தம்பிக்கு தெரியணும்னா பக்கத்து வீட்டுல இருக்கு 10வது வீட்டுக்கு தெரியும். அர்ச்சுனா டாக்டர் வீட்டுல ஒரு மோட்டர் பைக் புதுசா வேண்டிட்டேன். ஏன்னா எங்கட கலாச்சாரம் கூட, இந்த மென்டாலிட்டி யாழ்ப்பாணத்தான் என்கிற இந்த மென்டாலிட்டி கூட நாங்க கூட பக்கத்து வீட்டு என்ன நடக்கிறது, மாமா வீட்டுல பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டேன்டா இந்த பிள்ளைய கொண்டு இத்தாலியில தண்ணிக போட்டு இழுத்தாலும் பரவாயில்ல வெளிநாடுன்னு சொல்லுவோம். அப்படி எங்கட மென்டாலிட்டி. அவையிட்டப்ப நாங்கள் கூட ஓகே எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கைகள்ல எப்படி நாங்க வளர்க்கிறோம் என்றது பாத்தீங்கன்னா, அவன் தம்பின்ற பிள்ளை அதை படிச்சுட்டு தங்கச்சின்ற பிள்ளை இதை படிச்சு மெடிசன் பண்ணிட்டு அடி
இவன் ரேங்க் அடிக்கணும். இந்த பிள்ளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றதை நாங்க யாருமே பாக்குறோம். என்னுடைய பிள்ளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றத என்னுடைய தலையும் என்னுடைய மனைவியின் தலையும் தான் தீர்மானிக்கும். இந்த பரம்பரை ஜீனும் அந்த பரம்பரை அதை நாங்க யோசிக்கிறீங்கள. பிள்ளைய போட்டு அடிக்கிறது ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவாது. எல்லாருமே ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆவந்தா யாரா ஐலண்ட்ல செகண்ட் ஆவாது அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. பிள்ளை படிக்கிறியா இந்த ஒரு மெடிசின் போவியா எங்கள்ல ஒரு குணம் ஒன்று இருக்கு. பிள்ளைய பெத்தா மெடிசின் போட டிபிக்கல் ஜாப்பானீஸ். பிள்ளைய பெத்தா மெடிசின் போகணும். எந்த பிள்ளைக்கு நல்ல சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்கணும். எந்த பிள்ளைக்கு தான் பெரிய ஹோல்ல கல்யாணம் கட்டி வைக்கணும். எந்த பிள்ளை இந்த சாமந்திய வீட்டுல சும்மா எல்லாரும் அப்படி தின்னணும். அப்படி ஒரு சின்ன வட்டத்துக்காக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்லிக்கல கனவெருப்பு எனக்கு எதிராக குளறுவினம், அடிப்பினம், சண்டைக்கு வருவினம். அதே மாதிரி தான் இந்த விஜய் இந்த டிவோர்ஸ் விஷயமா நான் இப்ப கதைக்க போறேன். பக்கத்து வீட்டை பற்றி கதைக்க போறபடியா நான் எங்கள்ட கதை எல்லாத்தையும் கதைச்சிட்டு தான் கதைக்கிறேன். வி ஆர் டிபிக்கல் ஜாழ்பானிஸ். therefore நாங்க இப்ப விஜயின் கதையை கதைக்க போறோம். இல்லாட்டி நாங்களே கதைக்க போவோம். என்ன எடுத்துட்டா இருக்கும் இந்த விஜயினுடைய சங்கீதானுடைய இந்த டிவோர்ஸ் சம்பந்தமா. இப்ப இந்த வெளியால கிட்டத்தட்ட 10-15 நாட்களா போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ கெஸ் சோ. ஆனா நான் இது தொடர்பாக மூச்சு வெளியிடவே இல்லை, கோல் பண்றவன் இல்லை. ஏன்டா நீ ஒரு வீடியோ போடல, ஏன்டா இந்த வித பற்றி என்ன நினைக்கிறேன் நான். டேய் வையுங்கடா, நான் ஒரு வீடியோவே போடுறேன். ஆணியே புடுங்க வேண்டாம், நான் வீடியோவே போடுறேன். ஒரு பொலிட்டீஷியனா ஏன் இதை கதை கொண்டு இல்ல நான் ஒரு பொலிட்டீஷியனா கதை கொண்டாதான் தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இல்லையா ஒசிப் கதைக்கிறதுக்கு அலுப்படிக்கிறதுக்கு ஒரு தனி சேனலோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். விரும்பினவன் இதுல பாக்கலாம். இதுல எனக்கு என்ன கவலைண்டா, விஜய் இருக்கார். யாரு விஜய்? இந்த முறை ஒரு முதலமைச்சரா வரக்கூடியதாக கெஸ் பண்ணுகின்ற, இப்ப இருக்கிற, எனக்கு அரசியல் பேரெல்லாம் தெரியாது, இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு டைட் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கார். யார்? அவருக்கு பேர் விஜய். அவர் ஒரு முன்னாள் ஆக்டர். இவருக்கு ஒரு மனசி இருக்குது, வைஃப் இருக்கிறா. அவ எங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல பிறந்த யாழ்ப்பாணத்துல நினைக்கிறேன் மேனிப்பாயங்கோ பரம்பரை பிள்ளை. அவளோட பேர் சங்கீதா. அக்கான்னு சொல்லுவோமே, சங்கீதா அக்கா. விஜய் அவரை எங்கேயோ லிப்ட்ல வச்சு கண்டு ஃபேன் உண்டு படம் எடுத்து டாக்டராண்டு கேட்டு கல்யாணம் கட்டி இப்ப 27 வருஷம் முடிஞ்சுது. சேவ் செய்த வீடியோ கேளுமா சரியா? 27 வருஷம் முடிஞ்சு அவன் பாய் பிள்ளை பெத்து, பிள்ளையும் இப்ப கேம்பஸுக்கு போகுது. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு. சரிதான். இப்ப விஜய்க்கு சங்கீதாவை பிடிக்காலும் சரி, சங்கீதாவுக்கு விஜய்க்கு பிடிக்காலும் சரி, விஜயும் சங்கீதாவும் போய் டிவோர்ஸ் போட போயிட்டான். சரிதானே? இதுக்கு நாங்களேண்டா குளறுவான். கன பேர் இப்ப தண்ட வீட்டுல மனசியே இவர் துரோகம் செய்தவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா. அடி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவன் பாவி தண்ட மனசிய பிடிக்கலன்னு டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? எனக்கு அது விளங்கல. என்னடா டப்பட்டு உடனே எழுப்பாங்களா யாருன்றா தேசிய தலைவர். தேசிய தலைவரை பாத்தீங்களா இப்படி வளர்ந்த மனுஷன். அடே தேசிய தலைவர் கடவுள்றா. அதை போய் விஜயோடையும் ஒப்பிட்டு அல்கமானியோட ஒப்பிட்டு அன்னைக்கு பார்த்தேன் என்னுடைய நண்பனோட போஸ்ட் ஒன்று எழுதியிருக்கான். அடே தயவு செய்து அல்கமானிய தலைவரோட ஒப்பிடாதீங்கடா. என்னால் இந்த உலகத்தோடையே 30 வருஷம் போராடின மனுஷனையும் 3 நாள் கூட நிமிந்து நிக்கலாத ஒருத்தனையும் என்னன்றா கம்பேவன் நீங்க எழுதிங்க தலைவர மாதிரி ஒரு பெரிய ஆளண்ட அல்கமானி. அது பரவாயில்ல. ஏன்னா விஜயகோட்டை தலைவரோட ஒப்புறீங்க. விஜயங்கடா தலைவருங்கடா, எதுக்காடா விஜயகோட்டை தலைவரோட ஒப்புறீங்க கேட்டா சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதுல என்னுடைய கருத்து கணிப்பென்றால், விஜய் சிஎம்மா வர வேணுமே இருந்தால் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ரைட் உனக்கும் உதய மாதிரி தான் அடிக்கிறாங்களா தான் நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ண. ஒரு ஆம்பளைன்ற குரலை தான் சொல்றேன். பொம்பளை பிள்ளைகள் மற்ற குரலை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நான் கேட்கிறேன்டா, விஜய் அந்த மனுஷன் பாவம் கல்யாணம் கட்டி பிள்ளையும் பெற்று பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துச்சு. விஜய்க்கும் மனசுக்கும் சண்டை. இப்போ ஒரு 5 வருஷமா சண்டை. எங்களுக்கு பக்கத்து வீடு தானே. சோ பக்கத்து வீட்டுல இருக்கிற பக்கத்து நாட்டுல இருக்கிற விஜய் மாமாவுக்கும் சங்கீதா மாமிக்கும் சண்டை. விஜய் இப்ப தமிழ்நாட்டுலதான் சிஎம்மா வர போறார். யாழ்ப்பாணத்துல சிஎம்மா வர போறது இல்ல. நீங்க பேஸ்புக்ல இருந்து குளறியல் விஜய் சங்கீதாக்கு துரோஞ்சு. அடே விஜய் அது அவன்கிட்ட பேர்சனடா. அது த்ரிஷா வடிவா இருக்கா, நரந்தாரா என்ன பேர் அதுக்கு, நரந்தாரா இல்ல நயன்தாரா வடிவா இருக்கா, அல்லது கமலாபால் சாரி அமலாபால் நல்லா இருக்கான்றது அது விஜய்ன்ற பிரச்சனையடா. அது எங்கட நாட்டு பிரச்சனையும் இல்லை, வீட்டு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன இலி குஞ்சுகள்
உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்ல இருந்து குளறேன் எனக்கு விளாங்கிறேன். ஆனா என்ன கவலைண்டா, இத்தனைக்கும் விஜயினுடைய ஃபேன்ஸ் யாராவது குளர்னா பரவாயில்லை, இல்ல விஜய் தான் ஓட் போடுறவன் ஒருத்தன் குளர்னா பரவாயில்ல. அடையே அது அவன் குடும்ப பிரச்சனை, அது அவன் நாட்டு பிரச்சனை, தமிழ்நாடு பக்கத்து நாடு பக்கத்து வீடு. நாங்களே இந்த ஃபேஸ்புக்ல இருந்து குளர்றோம். எனக்கு அது விளங்கல. ஃபேஸ்புக் இருக்கிறதுன்றதுக்காக அடி ஃபேஸ்புக் என்னது பாவிக்கிறேன்டா. ஒரு ரிலாக்ஸ் ஆன நேரத்துல போய் ஃபேஸ்புக்கை பார்த்து அவை என்ன செய்யணும் இது என்ன செய்யணும் பயிரெறியதுக்கு தான் ஃபேஸ்புக் ஆகி. ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கு, என்னண்டா, நீ நல்லா இருக்கிறேன்டா ஃபேஸ்புக்ல நல்லா இல்லைன்னு போடு, அப்பதான் பார்த்து சந்தோஷப்பட்டு உன்னை திட்டாம விடுவாங்க. இவங்கள்ட்ட கண்ணூர் ஒன்று இருக்குதானே, இந்த கண்ணூர் நீ ஃபேஸ்புக்ல பைத்தியக்காரன் மாதிரி போஸ்டர் போடு, அதான் இந்த மீடியா மார்க்கெட்ல. சோ இதுகள் குளரும், குளர்றது உனக்கு பிரியோசனம், அது குளரட்டும் கத்தட்டும். இப்ப இந்த வீடியோக்கு பாருங்கோ, எத்தனை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து குளறவினம் வந்து பாருங்க, ஐ டோன்ட் கேர். பக்கத்து நாட்டுக்காரர் வந்து குளறவினம் வந்து பாருங்க, ஐ டோன்ட் கேர். என்ன பொறுத்த வரைக்கும் அது நீ போய் சீமானன் என்ற திங்ஸா இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேற யாரும் அந்த முதலமைச்சர் பேருங்க ஸ்டாலினா, ஸ்டாலின் யாரும் ஒரு ஆள் ஸ்டாலின் ஃபேனா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அது தேவையில்லை. நான் வி ஆர் யாழ்ப்பாணிஸ், வி ஆர் ஃப்ரம் யாழ்ப்பாணம். ஸோ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசியலை மட்டும் பார்த்துக்கொள்வோம். சங்கீதா விஜய் டிவோர்ஸ் எடுத்த என்ன, விஜய் சங்கீதா டிவோர்ஸ் எடுத்த என்ன, த்ரிஷா விஜய பார்த்து ஐ லவ் யூ அண்டாடி நம்மளுக்கு ஏண்டா நாம அதுக்குள்ள இருந்து சாகுவான். ஆனா ஒரு கதை ஒன்று இருக்கு, என்னண்டா, இதையும் நான் சொல்லி போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்டா. அமெரிக்காண்ட பிலடெல்பியா மாகாணத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிலடெல்பியா 7 years இச்சண்டும் 4 years இச்சண்ட் ஒரு ரிசர்ச் அடிப்படையில கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப டாக்டர் மேரிக்காக தானே. இந்த ரிசர்ச் என்ன சொல்லுது என்றால், ஒரு கப்பல் when they live together, 2 பேர் ஒண்டாவாளைகள்ல 4வது வருடத்துல ஒருக்கா வாழ்க்கை இருக்குமா, எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. யாராவது 4வது வருஷம் 7வது வருஷத்தை தாண்டிதான் இருந்தா சொல்லு. 4வது வருஷத்துல ஒருக்கா வாழ்க்கை இருக்குமா, ஓகே டிவோர்ஸ் எடுப்போம், இதுக்கு இயலாது, எப்ப தள்ள இடிக்குது, இந்த நேரம் பார்த்தாலும் அந்த சேட்டை எரிஞ்ச வச்ச நீ, இந்த டவுசரை எங்க வச்ச நீ, அந்த பெரியனை எரிஞ்ச வச்ச நீ, வாழ்க்கை இருக்கு 4வது வருஷத்துல. அது பிறகு 7வது வருஷத்துல ஒருக்கா 7 years each அடி, கூகுள் அடி 7 years each, கூகுள்ல திருப்பி அடி 4 years each. அது வெறும் வாசி, ஆங்கிலம் தெரிஞ்ச வாசி, அல்ல தமிழ்ல 4 வருட சொறியல் அண்ட் அடி, தமிழ்ல வெறும் வாசி. அது ரிசர்ச்சின் படி சொல்லுகிறது. ஒரு கப்பலா வாழ்றாக்கள் ஒரு கொஞ்ச நாள்ல இதான் நடக்கும், விருப்பம் இல்லாம போகும். எனக்கு ஃபேமஸான என்னுடைய அண்ணா ஒரு ஆள் எனக்கு சொன்னது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. ஒன்ஸ் யூ மேரிட், நீ மேரி பண்ணினா 3 மாதத்துக்கு பிறகு she become your sister, he become your brother. அவள் என்றது உன்னுடைய சகோதரி மாதிரி போயிடும். கல்யாணம் கட்டி 3 மாதத்துல அவன் என்றது உன்னுடைய சகோதரி. அதுக்கு அது வரைக்கும் தான் இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணு. காண்டத்துல கிஸ் பண்றது, அங்க இங்க கொஞ்சிறது, சமைச்சு கொண்டு பின்னால போய் கொஞ்சிறது, எல்லாம் 2 வருஷத்துல செய்யலாடா. சமைக்கிறாள்ன்றாலே ஐயோ இன்றைக்கு இதை சாப்பிட்டு முடிக்கணும் இல்லாம 2 வருஷத்துல வெறும் வாழ்க்கை வெறுக்கும். சோ இது சயின்ஸாவே சொல்லுது. சோ 27 வருஷம் கல்யாணம் கட்டி முடிச்ச விஜய் மாமாக்கு அந்த இருந்தா தான் என்னடா மனசியோட, இல்லாம தான் போனாலும் சரி. இப்ப சில பேர் உடனே ஓடியறிவினம் என்னடா, விஜய் அடித்தார், விஜய் வீட்டுக்குள்ள சிறை வச்சார், விஜய் த்ரிஷாவோட இருக்கின்ற தேவையில்லாத வீடியோக்கள், அந்த தருணங்களை மகன் பார்த்தார், விஜய் வந்து கூட த்ரிஷாவை தான் காதலிக்கிறா, விஜய் த்ரிஷாவோட வெளிநாட்டுக்கு போனார். ஏன் உங்களுக்கு தேவையில்லாவே இல்லை. டேய் முதல்ல உண்ட வீட்டை பேர்றா மனுஷன், உண்ட மனசு யாரோட கதைக்குது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கறி செஞ்சு கொடுக்குதா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாழைப்பழம் கொடுக்குதா, முதல்ல நீ பாடுறா. அதுக்கு பிறகு தாண்டா விஜய் பர்சனல். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது எந்த பெரிய பிரபஞ்சமா இருந்தாலும் இந்த பர்சனல்ல நோன்றது நாங்க மட்டும்தான். டிபிக்கலி ஜால்பாடிஸ் நாங்க மட்டும்தான், வேற யாருமே வாழ்க்கையில பர்சனலுக்குள்ள போய் நோன்றது. நீங்க நல்லா பாருங்க, ஈவன் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து இவ்வளவு ஒரு ஃபிலோ என்ன சாமான் ஃபிலோஃபோலியாவா மறந்துவன், அதாவது வந்து பீடோஃபீலியா, குழந்தை பிள்ளைகளை போய் செக்ஸ் பண்ற அந்த மனநோய் உள்ள ட்ரம்ப் இன்றைக்கு மறந்து போயிட்டாங்க. அமெரிக்காக்காரன் அதை கூட மறந்து இப்ப ஈரானோட ஓட பேர் தான் சிந்திச்சு கொண்டிருக்கான். எங்கண்டையாள் இன்றைக்கு விட்ட பெட்ரோலும் இல்லை, யாழ்ப்பாணத்துல சாப்பிடறதுக்கும் வழி இல்லை. எங்கண்ட ஆட்களை வந்து வாழ்க்கையில திருத்தல. இந்த வீடியோ போடுறேன், தேவை செய்த வீடியோவை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, மாறுற மாண்டு
எங்க நாங்கள் இருக்கிற மென்டாலிட்டியில அவள் போட்டிருக்க நகையை பார்த்தியோடி இந்த நகையடி மனுஷன் வேண்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறியோடி ஒரு நாளும் இல்லையே. இது எனக்கு தெரியும். அன்றைக்கு அந்த 3வது வீட்டுல ஒரு ஆளோட சிரிச்சு போட்டு போன வாடி நான் காருக்காகன்ற வெளிநாட்டுக்காக இருக்கிற இந்த கதை வரையிலா வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆள் சொல்லு நான் தூக்கு போட்டு சாரு சரிதானே ஓ மாடி. ஆனா இந்த சாரி இவள் இந்தியாவில போய் வேண்டேலடி. உனக்கு எங்கிட்ட சித்திரமொழியில இருக்கிற அண்ணா ஞாபகம் இருக்கு. அவர் இந்தியாவுக்கு போட்டாத்தா வந்தா அடி விழுந்த சாரிய மட்டுமாடி இவர் கொடுத்துருப்பாரு இன்னொரு கிளாடு. இது எங்கண்ட இது டிப்பிக்கல் ஜாழ்பாணிஸ் ரத்தம். எங்கள்ட தொழிலே இதுதான். விளைவிட்டு அவங்களுக்கு தொழிலே சொந்த அண்ணாண்ட பிள்ளைகள் நல்லா இருக்குதா, ஐயோ அவன் அங்க நல்லா இருக்கிறான், இவன் வெளிநாட்டு போயிட்டான், இவன் அங்க அவன் அதை சேர்த்துட்டான், இவன் இங்க கார வேண்டிட்டான், இவன் இங்க அது ஏண்டா மாட்டியலையாடா. உங்களை கொண்டு லண்டன்ல இல்லடா, அமெரிக்காவில இல்லடா, யூரோப்ல இல்ல, அடிச்சு கொண்டே சந்திர மண்டலத்துல வச்சாலும் அங்கே இருந்து யோசிப்பாங்க பக்கத்து விட்டு என்ன நடக்குது ஃபேரடி என்று. ஏனென்றால் அந்த மென்டாலிட்டி இதை கிடுகு வேலி கலாச்சாரம் என்று சொல்றது. வயசு போனாக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதை சொல்றது கிடுகு வேலி கலாச்சாரம். ஏன் அந்த கிடுகு வேலி கலாச்சாரம் என்று சொல்றோம்டா, கிடுகு கொண்ட பின்னி கொண்ட வேலியில கட்டுறது இதுக்காக மட்டும்தான். இது எங்களுடைய டிப்பிக்கலுடைய ஜாழ்ப்பாணீஸுடைய மென்டாலிட்டி. சோ இந்த விஷயத்துல நான் எதுவுமே தேவையில்லாம கதைக்கல. விஜய் பற்றியும் கதைக்கல, சங்கீதா பற்றியும் கதைக்கல. சங்கீதா விஜய் டிவோர்ஸ் எடுத்தா அது அவங்களோட பர்சனல் பிரச்சனை. ஆனா ஒரு விஷயத்த நான் சங்கீதாவில் she's from Jaffna, therefore I feel like she's worst woman in the world. நான் 27 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்திருக்கான் சரிதானே. அது என்னுடைய ஒப்பீனியன். அதை பிள்ளையா தயவு செய்து எனக்கு வேணும். 27 வருஷம் உன்னோட ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். 27 வருஷம் ஒருத்தன் உண்ட சந்தோஷத்திலையும் கவலையிலையும் பக்கத்துல இருந்திருக்கான். 27 வருஷம் உன்னோட குடும்பம் நடத்தி இருக்கான். அவன் இப்போ ஒரு சிஎம் போஸ்டுக்கு ஒரு இதுக்கு நிக்கிறான். அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டியில நிக்கிறான். இந்த நேரத்துல அம்மா அன்புள்ள சங்கீதாக்கா எடிட் பண்ணி போடாதீங்களா. அன்புள்ள சங்கீதாக்கா உங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் மாதிரி முதல் நாள் கட்டி பிடிச்சது இப்ப ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய பெத்தா பிறகு ஹஸ்பண்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய தூக்கி உங்களோட விஜய் கொஞ்சேக்குள்ள நீங்க பார்த்த நாளுகள் ஞாபகம் வர இல்லையா? உண்டா சந்தோஷமா கொஞ்சி குழாவின நாட்கள் ஞாபகம் வர இல்லையா? எப்படி உங்களுக்கு 27 வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்டமான ஒரு ஃபைட்ல நிக்கல காலவாடுறீங்க. நீங்க ஜாழ்ப்பாணத்துல எந்த இடம் சொல்லுங்க, அங்க போய் ஒரு பெரிய ஒரு மாலை போட்டு பெரிய ஒரு கோயிலே சங்கீதா கட்டுறோம் ஆசைப்படுறேன். எப்படிப்பட்ட ஒரு ஈனப்புறப்பட்டு ஜோதிச்சு பாருங்க. எனக்கு அது இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஐ எம் ஜெஃப்னா, ஐ எம் ஃப்ரம் ஜெஃப்னா. எனக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினரா, ஜாழ்ப்பாணத்து தமிழனா சங்கீதா அன்னைக்கு வைக்கப்படுறேன். 1000 தான் இருந்தாலும் உங்களை அடிச்சே இருந்தாலும் அதுதான் என்னுடைய டெஃபினிஷன். அதை நீங்க பிள்ளையாவோ சரியாவோ என்ன தெரியாது. Maybe you born in UK, you are kind of royal family something. Listen. You are from Jaffna. You carries our name. நீங்க எங்களுடைய பேரை கேரி பண்ணுங்க. யாழ்ப்பாணத்து மருமகன் மானத்தை வேண்டாதீங்கம்மா, புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒருத்தன் சரி விஜய் இப்படி வைப்போம் டெய்லி உங்களுக்கு அடிக்குதார். 27 வருஷமா ஏனமா மூடிக்கொண்டு நீங்க சொல்றீங்க 2021 டிவோர்ஸ் போட வலிக்கிறாங்க. யூ கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ் ஃபர்ஸ்ட். ஏன் நீங்க அங்கே இருந்தீங்க பிள்ளைன்ற வாழ்க்கைக்கு? ஏன்டா பிள்ளை இப்ப உங்களுக்கு பாலை தானே குடிச்சோன்றிருக்கு. பிள்ளை கேம்பஸுக்கு போய் வழியா வந்துட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் he has taken the worst decision 27 years before. 27 வருஷத்துக்கு முன்னம் விஜய் எடுத்திருக்கிறது தான் தன் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு வேர்ஸ்டான டிசிஷன். ஸோ த வேர்ஸ்ட் டிசிஷன் நவ் he has to face it. வெக்கமா இல்லையா சங்கீதாமா? நீங்க ஜாழ்ப்பாணத்தான் என்று சொல்லிக்கொண்டு எங்கண்ட மானத்தையும் வேண்டிக் கொண்டு ஒருத்தர் உங்களோட 27 வருஷம் அதுவும் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கின்ற அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியது ஒன்றும் இல்லை அஜித் அல்லது விஜய். நான் அந்த படங்கள் எல்லாம் பாக்குறேன். விஜய் படத்தை ஒரு 5 படம் பார்த்தனோ தெரியாது. சும்மா யூடியூப்ல சின்ன சின்ன கிளிப்புகள் தான் பார்க்கணும். ஐ எம் நாட் a fan of விஜய், not a fan of any bloody buggers from South India. ஒரு சவுத் இந்தியன் ஆகட ஃபேனுமே இல்லை. ஈவன் ஐ எம் நாட் a fan of any other person from India. ஸோ எனக்கு இந்தியன் ஃபேன் இந்தியாவில் யாருமே இவருடைய ஃபேன் நான் இல்லை.
எனக்கு ஐ ஹாவ் சம் ரோல் மாடல்ஸ், மேபி somebody like Paul Walker, அப்படிதான் என்னுடைய ஃபேன்ஸ். ஸோ எனக்கு வெக்கமா இருக்கு சங்கீதா எனக்கு, நீங்க ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட 27 வருஷம் வாழ்ந்து ஒருத்தன் பிள்ளையும் பெற்று 2 பிள்ளையும் இருக்கு, ஒரு பிள்ளைண்ட அப்பா அம்மா மாத்தையில அது அந்த பிள்ளைய அணுவா வெட்டினாலும் அந்த அணுவிலையும் அப்பாட ஜீனும் அம்மாண்ட ஜீனும் இருக்கும். அம்மா நீங்க ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷன் முடியும் அந்த கூத்து அடிச்சிருக்கலாம் தானே. இப்ப நீங்க பழி வாங்குறீங்க. The worstest woman in the world is சங்கீதா. That's my opinion. என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் சங்கீதா இந்த உலகத்தினுடைய ஒன் ஆஃப் த வேர்சஸ் உமன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உங்களுக்காக தன்னுடைய புகழ், தன்னுடைய அழகு, தன்னுடைய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கான். சரி, அவன் த்ரிஷாட்ட போறானண்டா, யூ ஹேவ் given some gap, no? Why don't you think about it? த்ரிஷாவை நோக்கி விஜய் போறாரண்டா, யூ ஹேவ் மேட் அ கேப், யூ ட்ரை டு ஃபில் தட் கேப். அதை விட்டுட்டு டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்து மென்டாலிட்டியை தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. மரியாதை இல்லாம இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்துல ஐ பேக்கப் விஜய். ஏனென்றா விஜய் நச்சிருந்தா எப்பயோ தூக்கி எத்தனை ஆயிரம் ஃபேன்ஸ், எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை. நான் ஏன் விஜய் தூக்கி எறியல இந்த குடும்ப வாழ்க்கையை? 2 பிள்ளைகளை பெற்றுட்டான். 1000 பேர் தான் கொண்டு நீ அப்பாண்டு காட்டினாலும் விஜய் தான் அப்பா. அது மாத்தவே இயலாது. அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன் விஜய் ஹாஸ் டேக்கன் a wrong step couple of years before. இன்னொரு 2021 டிவோர்ஸ் கேட்க போறீங்களா? வாங்கோ போறீங்களா? சைனை வச்சு அனுப்பி இருக்கோம். விஜய் has taken very wrong decision in 2021. Since today, அந்த நாள் இந்த வரைக்கும் அதே wrong decision தான் விஜய் ஐயா செஞ்சு கொண்டிருக்கார். வாழ்க்கையிலையா வாழ்க்கை பிடிக்கல. இந்த வாழ்க்கை is very short. I'll tell you again, I have experienced everything. So the life is very short. இந்த வாழ்க்கை எங்கடா? This is our life. This is not somebody else's life. என்னொரு ஆளுடைய வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா ராசா? உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை வாழ், இல்லை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போ. அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் த லைஃப். இந்த வாழ்க்கை பொம்பளை பிள்ளைகளுக்கு முறைசின அட்வைஸ். இந்த வாழ்க்கையில இது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சந்தோஷத்தை இன்னொரு ஆள் தீர்மானிக்க கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் யூ ஷுட் ஹேவ் taken a decision couple of years before. Now it's not too late. இப்ப கூட not too late. You should give up. ஏனென்றால் somebody go into the courts, somebody describe the life that you had with Vijay, that means she's now really somebody, not your wife. இப்ப she's not your wife. whether தமிழ்ல சொல்றேன் என்றால் என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் she has passed the limit. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண விடைச்சிட்டா. நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் டிசைட் பண்ற அப்படித்தான். எல்லாத்தையுமே உங்களுக்காக ஒருத்தனுக்காக இழக்கிறேன்டா, நீங்க அதை தூக்கி ரோட்ல போட்டு மிதிப்பீங்கன்னா அன்றைக்கு உங்களையும் போட்டு ரோட்ல மிதிக்கிற மென்டாலிட்டியை உருவாகி கொள்ளுங்க. இல்லைன்னா இந்த வாழ்க்கையில டிப்ரெஷன், சாபம், தூக்கு போடணும் இல்லை. வாழ்க்கைய திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற தீர்மானிக்கிறது நான், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. ஆகவே வடிவா அவங்களுக்கு சொல்றேன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தாலும் அது ஆணுக்கும் பெறலாம், பெண்ணுக்கும் பெறலாம், யாருக்கும் பெறலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தால் what you have to do is you take a decision, a bold decision. ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். give up, get the off. கேட்டுச்சா? கேட்டிருந்தா கேட்காட்டி திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. get the off. அவ்வளவுதான். வாழ்க்கையில உண்டா வாழ்றதுல பிரச்சனை இல்லை. என்றைக்கு அந்த வாழ்க்கை நேரமாதோ அன்றைக்கு அந்த வாழ்க்கை தூக்கி போட்டு போயிடும். விருந்து அதுல இருந்து சுத்தி கொண்டு மற்றவன் ஒப்பீனியனை கேட்டுக்கொண்டு அவர் டிவோர்ஸ் ஆம், இவர் டிவோர்ஸ் ஆம். ஜஸ்ட் டிவோர்ஸ் இல்லாம டெய்லி பைத்தியக்காரன் மாதிரி வாழ்றதை விட டிவோர்ஸியா நிம்மதியா வாழலாம். இது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதை விட எனக்கு விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மென்டாலிட்டி, அந்த பிள்ளையோட ஃபியூச்சர் அவ்வளோ அப்படியங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணிருக்கிறார். ஸோ ஒரு செலிபிரிட்டியா விஜய் நச்சிருந்தா எப்பயோ தூக்கி போட்டு போயிருக்கலாம். என்ன கம்பன்சேஷன், என்ன காசு. அண்மையில கௌசல்யாவோட காட்சி ஒன்று கேட்க, கௌசல்யா பேக்கப் சங்கீதா தான் சப்போர்ட் பண்ணுவா. ஸோ வாட் ஷீ செட் இஸ், கௌசல்யா என்ன சொன்னவன் எனக்கு என்றால், இல்ல 1000 தான்றது இருந்தாலும் விஜய் வீட்டுல அப்படி கொடுமையை செஞ்சுருக்காங்க. ஸோ கொடுமை செஞ்சா நெக்ஸ்ட் டே வாக் அவுட். பிடிச்சிட்டு அடிக்கிறானா கொண்டே ட்ரீட்மெண்ட் எடுங்க. சைக்காட்ரி பிரச்சனையா ட்ரீட்மெண்ட் இல்ல, பர்சனாலிட்டி தான் இப்படியா விட்டுட்டு போங்க.
ஏன் பிள்ளைகள வாழ்க்கை இல்லை. அப்ப யாருமே வாழ்க்கையில டிவோர்ஸ் எடுக்கவே இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா இப்படி அடிபடுற சண்டை பிடிக்கிற வீட்டுல இருந்து நிம்மதியா இருக்கலாமாண்டு? ஸோ இங்க நாங்க கணக்க திங்க் பண்ண வேண்டி இருக்குது. இந்த சேனல்ல டிவோர்ஸ் சம்பந்தமா கணக்க வரும். ஸோ ஒரு சின்ன இந்த வீடியோ இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 25 minutes கழிச்சிட்டேன். ஸோ வில் டாக் அபவுட் இட். ஆனா விஜயனுடைய பர்சனலை பற்றி நான் கதைக்கிறது இங்க விரும்பல. பட் ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் த வே தட் who is that சங்கீதா ட்ரீட்டட் விஜய். அது நானாக இருந்தால் நெக்ஸ்ட் டே ஐ வில் அப்ரூவ் தி புட் தி சைன் அண்ட் அப்ரூவ் தி டிவோர்ஸ் நெக்ஸ்ட் டே. பிகாஸ் அட் த மொமெண்ட் இந்த நிமிடத்துல விஜய் வாழ்வா சாவாண்டி இருக்கிற நேரத்துல நீங்க சாகிறதுக்கு தள்ளி விடுவீங்களா இருந்தா டிவோர்ஸ் இல்ல, அதுக்கு மேலையும் செய்யணும்ன்றா என்னுடைய. இல்ல நீங்க டிவோர்ஸ் எடுத்திருக்கலாம், சங்கீதா டிவோர்ஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த பிரச்சனை முடிய அவர் சிஎம்ஆ வந்தா சிஎம்ஆ வர இல்லையா அது மக்கள் தீர்மானிக்கிறது. இப்ப ஒரு வளர்ற ஒருத்தனை அடிச்சு நிலத்துல விழுத்துற வேலைய மற்ற எதிர்கட்சிக்காரன் செஞ்சாலே பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற சொந்த மனசிய செஞ்சா விஜயின் மனசு எப்படி இருக்கு சிந்தியுங்கோ, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர்